இதெல்லாம் கேள்வி. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். என்ன கல்யாணமே பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணமே பிரச்சனை தானே? உங்களுக்கு தான் வாழ்க்கை பூந்தோட்டமா இல்லல்ல, வாழ்க்கை போராட்டமா இருக்குல்ல. உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? பேசாம ஒரு கோணத்தை கட்டிட்டு குச்சாதுமா குத்து வச்சிட்டு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் தேவையா கூறுகிட்ட குக்கரு என்னன்னு கேக்குறேன். எவ்வளவு வாய்ப்பு இருக்குக்கா? நம்ம பொண்ணு பார்க்கன்னு வர்றீங்கல்ல, உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, எதுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு கேட்க. கடையில பச்சு சொச்சு கிடைக்கலையான்னு கேட்க. திருமணங்கிறது என்ன தெரியுமா? 10 பொருத்தம் பார்த்து நவ கிரகங்கள் இணைந்து 8 திசையில் உள்ளவங்க வந்து 7 மலையாரை வேண்டி அரிசுவை உணவு படைத்து 5 பூதங்களை சாட்சியாக வைத்து 4 வகை வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு இருமணம் ஒரு மனமாகி ஒரு உயிரை தருது பாத்தீங்களா? அதுதான் திருமண பந்தம் நடுவர்களே. அந்த திருமண வாழ்க்கை எப்படி போராட்டமா இருக்கும்? அப்படி சொல்லுங்கம்மா. நாள் பார்த்து, நட்சத்திரம் நல்ல நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, உற்றார் உறவினர்கள் எல்லாம் வரவழைச்சி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து. ஆனா உங்க கல்யாணத்துக்கு அம்மி மிதிக்க விட பாறையில போய் மிதிக்க வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் அம்மியை தான் மிதிச்சோம், அதுவும் பாறை தானே. எல்லாரும் அம்மி மிதிப்பாங்க. சித்ராவுக்கு கேள்வி என்ன தெரியுமா? நான் அம்மி இல்ல, மாப்பிள்ளைக்கு அம்மையை வர சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாளை என் மாமியார் அப்படி மனசுல தெய்வமா. 2 கிளாஸ்மேட்டோ எப்படி மாமியார் ஆக முடியும்? ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் சரி நடுவர் அவர்களே. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? திருமணம்னா என்ன? ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவதுதான் திருமணம் நடுவர்களே. ஆமாங்க, அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு நடுவர்களே. எப்பவுமே நகை பணம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க கேட்ட மாதிரி சூடான காபி வந்துட்டு அப்புறம் பெண் குழந்தை தான் வருது. அன்பால் இணைவதுதான் அந்த திருமணம் இல்லையா? அதைத்தான் அருமையா சொன்னாங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு பாடுகிறேன். இல்ல நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே குத்து போண்டுல காப்பி வந்துட்டு பத்தியலாம். யாராருக்கு எவ்வளவு காஃபி வேண்டி பிள்ளைங்க கூட தெரிஞ்சிருக்கு. சரி, நான் காஃபி நிறைய தான் குடிப்பேன். அது தெரியும். அதுவும் இங்க போடாத கட்டன் சாயானா சும்மாயா விடுவேன். நல்ல கட்டன் சாய் அங்க விசேஷம் அப்படிதானா? ஆமா நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே கணவன் மனைவி வாழ்க்கை என்ன தெரியுமா? உண்மையிலே குடும்பம்னா அங்க சின்ன சின்ன பிரச்சனை வர நடுவர் அவர்களே. வந்தா தான் அது குடும்பம். பிரச்சனை இல்லைன்னா அது குடும்பமானு கேக்குறேன். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லைன்னா கோவில்களில் சாமிகளுக்கே அர்ச்சனைகள் கிடையாதுங்க. சரிமா? கணவனும் மனைவியும் நீயா நானான்னு வாழ்றதை விட நீயும் நானும் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் வைங்களா, அந்த வாழ்க்கையில இருக்க மகிழ்ச்சி. விட்டு கொடுத்து பாருங்க. விட்டு கொடுத்து பாருங்க. சு சு சுன்னா கோழியா வைக்கிறீங்கன்னா கேட்பாங்க. காலையில சுட்டு கொடுத்து வாழலாம். தோசை தோசை. ஆமா, அதையும் சுட்டு கொடுக்கணும். இப்ப எங்க வீட்டுக்காரர் நான் தோசை சுட்டு கொடுத்தனே. இப்ப எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? ஐயோ அப்படி இல்ல, ஆஸ்பத்திரியில எல்லாம் போகல. எப்படின்னு கேளுங்களேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதுக்கா. இப்ப ரொம்ப ஓவர் சமையல் தான். இப்ப நல்லா சமைப்பேன். அப்பெல்லாம் சமைக்க தெரியாதுக்கா. ஆனா எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை, என் கைனால என் வீட்டுக்காருக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்கணும்னு ஆசை. கடவுளே, ஜோசியக்காரன் சொல்லிட்டானே. என்ன சொன்னா? தோசை சுட்டு கொடுக்கணும்னு ஆசை. ஆசையா தோசை சுட்டு தோசையை கொண்டு மேசையில வச்சேன். அத்தா செத்தா தோடிப்பா. அத்தா இந்த தோசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன பார்த்தாரு? தோசையை பார்த்தாரு. அப்புறம் தோசையை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு? ஏன் தான் முறைச்சு பாக்குறீங்க, தோசை நல்லா இல்லையான்னு கேட்டேன். தோசையாட்டி இது தோசையா? உங்க அம்மைக்கு மூஞ்சி மாதிரி இருக்குன்றாருக்கா. மனசு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. இல்ல உண்மையில மூஞ்சி அப்படிதான் இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சில டவுட் முகம் ரவுண்டா இருக்கும்னு சொல்ல வந்திருக்கான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாரு. என்ன பார்த்தாரு. சரி, பிள்ளை ரொம்ப கோவமா இருக்காள, எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைச்சாரு. சித்ரா தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வா அப்படின்னாரு. இப்போ வீடு இடிஞ்சிட்டா? இல்ல, மொட்டை மாடிக்கு வா அப்படின்னாரு. நான் தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு தட்டுல மொட்டை மாடிக்கு போனேன். மேடம் மொட்டை மாடிக்கு போனேன். அன்னைக்கு வானத்துல நிலா பெருசா தெரிஞ்சிட்டு இருந்து. ஏன்னு கேளுங்க. தினேஷ் ஏன்னு கேளு. ஏன் நிலா பெருசா தெரிஞ்சிட்டு இருந்து? சொல்லி தொலையா. ஏன் பெருசா தெரிஞ்சிட்டு தெரியுமா? அன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி.
கைதட்டுங்கக்கா. அந்த நிலா பெருசா தெரிஞ்சிட்டு இருந்தா என் வீட்டுக்காரர் அந்த நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தார். எந்த நிலாவை பார்த்து? இந்த நிலாவை பார்த்து. இது நிலாவா? இப்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தார். சித்ரா, அந்த நிலாவை பார்த்தாயா? உங்க குடும்பமே இப்படித்தானோ? கேளுங்க நடுவர் அவர்களே, ஒரு ஃப்ளோல போகுது இல்ல. அந்த நிலாவை பார்த்தாயா? நான் உடனே ஆம் சுவாமி பார்த்தேன். நாராயணா, அது எப்படி இருக்கிறது? உங்க அப்பாவுக்கு சொட்டத்தல மாதிரி இருக்குன்னு சொல்லி காலையில அவர் சொன்னக்கு சாயங்காலம் நான் சொன்ன சரியா போச்சு இல்ல. என்ன சில வீடுகள்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் முத்தம், இது ரெண்டு பேருக்குமே புத்தி பாருங்க. ஆனா அவரு கோவமே பரல பாருங்க. அப்போ அந்த நிலாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவா புன்னகை மலர, பூரண நிலவா புன்னகை மலர, அழகினை ரசித்தேன் அமுதத்தை குடித்தேன் அழைக்க துடித்தேன், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். இப்படி வாழணுமா? சும்மா வந்து நின்று எதாவது பேசக்கூடாது. ராணிக்கு முகமா? எஸ், அவருக்கு நான் ராணி தானே. கற்பனையில குதிரை வரும். ஆனா இப்ப சண்டையே வராம இருக்கு. ஆனா அப்பவும் சித்ரா வீட்டுக்கு நான் குதிரை சேராது, யானை தான் வேணும். சரி, யானை வந்தாலும் ரொம்ப நல்லது தானே. பட்டத்து ராணினா அந்த யானை தான் வருவேன். பட்டத்து ராணி. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆசை தான். என்னமா என்ன ஆசை? நீங்க யானைன்னு சொன்னா நான் பட்டத்து ராணி தான். என்னக்கா சொல்றீங்க? பட்டத்து ராணி தானே யானையில வர முடியும். நீங்க எல்லாம் வர முடியுமான்னு கேக்குற முதல்ல. உங்க இளைய தங்கச்சா நடுவர் அவர்களே. ஆனா இப்ப குடும்பத்துல சண்டையே வராம இருக்குன்னு வைங்களா. ஒரே ஒரு சின்ன டிப்ஸ். சண்டை வராம இருக்குன்னா கணவர் மனைவியை கொஞ்சம் புகழ்ந்தாலே போதும், அந்த பிரச்சனையே வராது. வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி. நாம டேஸ்ட் பண்ணாத கரையோ வேஸ்ட் பண்ணாத கரையோ, நாம தான் அதை வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணி வாழணும் நடுவர்களே. வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணி வாழணும். இப்போ உண்மையிலே நாங்க கணவன் மனைவிக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த முந்திரி கொத்தெல்லாம் சொன்னாலாமா? ஆனா அந்த உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சு நம்ம எங்க மாமியார் வீட்டுக்கு வருவோம்ல, வரும்போது நம்ம பிறந்த வீட்டுல இருந்து மடிப்பலகாரம் தந்து விடுவாங்க. பாத்திருக்கீங்களா? மடிப்பண்டம் இங்க உண்டா? எக்காத்த உண்டாங்க. ஐயா இல்லன்னா நாளை போய் கேட்டுருங்க. எங்க ஊர்ல எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப ஒரு பாத்திரத்துக்குள்ள மாமியாருக்கு என்னென்ன பலகாரங்கள் பிடிக்குமோ அந்த பலகாரத்தெல்லாம் செய்து வச்சு அந்த பொண்ணுக்கு மடியில வச்சு கொடுப்பாங்க. ஆனா அது மாமியாருக்கு திங்க கிடைக்காது. வேற யார் தும்பா? அது வேற யாரா தும்பாங்க. நாங்க குடுக்கறது மாமியார் கையில தான் கொடுப்போம் நடுவர்களே. இப்ப நாங்க வலது காலை எடுத்து வச்சு வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலைவணங்கும் கோவில் எங்கள் வாசல், செல்வ மகள் வாசமல வாழ வந்த வாசல், செல்வமுடன் புகழ் மணமும் சேர வந்த வாசல், மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோ வாவா. இப்படி எங்க மாமியார் என்ன வரவேற்று ஆரத்தி எடுப்பாங்க. இப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். வந்தா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நாங்க யார்ட்டே விட்டு கொடுக்கறோமா? கிடையாது. இப்ப ஆண்களுக்கெல்லாம் போர் அடிச்சுன்னு வைங்கக்கா, வெளியில போய் ஒரு கிரிக்கெட் விளையாடுவாங்க, அப்படிதானே? இங்க வீட்டுக்குள்ள மாமியாருக்கு மருமகளுக்கு போர் அடிச்சுன்னு வைங்களா, நாங்க வீட்டுக்குள்ள 20 மேட்ச் விளையாடுவோம். இப்ப எங்க மாமியாருக்கு ஏன் மேல கோவம்னு வைங்க, ஒரு உருண்டை செம்பை எடுத்து அப்படியே என்ன நோக்கி இறைவாங்க. அது பவுலிங். அது குத்து போனி எடுத்து இறஞ்சாதான் வரும். சரி, எதோ ஒண்ணு எடுத்து இறங்குறாங்கன்னு வைங்க, அது பவுலிங். இந்த செம்பு எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்துச்சுன்னு வைங்களா, அந்த செம்பு ஏன் மேல இப்ப படாம இருந்துச்சுன்னு வைங்களா, அதுக்கு இங்க இருந்து ஒரு அகப்பை எடுத்து அப்படி தட்டி விடுவேன். இது பேட்டிங். இந்த செம்பு எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்துச்சுன்னா 4, அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்துச்சா 6. வீட்டுக்காரருக்கு மேல விழுந்தா விக்கெட், மாமனாருக்கு மேல விழுந்தா ஆல் அவுட். அவர் தான் கொசு மாதிரி சுத்திட்டே திரிவாரு, பாத்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இது ஒரு இல்லற கிரிக்கெட். ஓ, இல்லற கிரிக்கெட். 20 மேட்ச் மாதிரி. இப்படி வாழ்ந்தா எங்க சண்டை வரான்னு கேக்குறேன். சண்டை வந்தா அடுத்த நேரம் சமாதானம் ஆயிருவோம். இப்ப என் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்து வரவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வந்தார். ஜூன் மாசம் 16ஆம் தேதி வந்தார். உங்க கல்யாண நாளோ?
சும்மா இருக்கப்பா. ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஊருக்கு வந்தார். சரி. வந்தவர் சொன்னாரு, சித்ரா நம்ம 2 பேரும் கன்னியாகுமரி போவோமான்னு கேட்டார். ஏன் ஒரு தடவை சுனாமி வந்தா பத்தா? இல்லைங்க, ஏன் கேட்டான்னு கேளுங்க. கன்னியாகுமரி போவோமான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நம்ம கார்ல போவோமா பைக்ல போவோமான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, கார்ல போய் போய் போர் அடிக்குதுடி, நம்ம 2 பேரும் ஆக்டிவா ஸ்கூட்டர்ல போவோம்னு சொன்னார். கடவுளே. சரின்னு சொல்லி அடுத்த நாள் வண்டியெல்லாம் அப்படி நீட்டா வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அப்படியே ஒரு ஆரம் வாங்கி போட்டு என் வீட்டுக்கார தலையில ஹெல்மெட் உங்க கழுத்துல 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஆரமும் போட்டு இல்ல தலையில ஹெல்மெட் எடுத்து மாட்டினாருக்கா. மாட்டிட்டு வண்டியில ஏறி உக்காந்தாரு. உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. பின்னால ஒரு தேவதை ஏறி உட்காந்தா. பின்னாடி ஒரு தேவதை ஏறி உட்காந்தா. உனக்கு சம்பளம் கிடையாது பாத்துக்கோ. என் தம்பி போட மாட்டானே, நீ தான் போடுவ. சரவணா, என் எனபடா நீ அப்படின்னு நீ வடிவேலு சொன்ன. ஆமா 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 இருக்கட்டும். நான் தேவதை தான், நீங்க என்ன வேணாலும் மியூசிக் போட்டுருப்போங்க. நான் ஏறி உட்காந்து நடுவர்களே. ஏமா நாங்க ஒண்ணு சொல்லு, இப்ப அவங்க தான் சிரிக்காங்க, அவங்க எல்லாம் சிரிக்காங்க. இப்படி மியூசிக் போட்டா எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனா இப்ப வண்டியில ஏறி உட்காந்தனா என் வீட்டுக்கார வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி அப்படி கோட்டார்ல இருந்து சுசீந்திர ஆனப்பாலத்தை நோக்கி போகுது. ஓ, ஆனப்பாலத்தை நோக்கி இந்த ஆனைகள் போகுது, அந்த வண்டி போகுது. வண்டி போகுது, எங்க வண்டி போகுதுங்க. அந்த சுசீந்திர ஆனப்பாலம் வழியா வந்தவங்களுக்கு தெரியும், ஹெல்மெட் வைக்காம வந்தவங்க பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க எப்பவுமே நிப்பாங்க. ஏன் வீட்டுக்காரரு போலீஸ்காரங்க பார்த்து வண்டி ஆஃப் பண்ணி போட்டாருங்க, போவே மாட்டேன்ட்டாரு. நான் சொன்னேன், அத்தா நீங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்க, உங்களை பிடிக்க மாட்டாங்க, நீங்க போங்க தான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் போகலடி, நான் உன்னை கூட்டிட்டு போனா போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாருக்கா. ஐயோ, ஏம்மா மனைவியை தானே கூட்டு போறேன். நானும் அதான் கேட்டேன். அதான் நீங்க என்னதான் கூட்டு போறீங்க, வேணா ஆதார் கார்டு காட்டலாம், நீங்க போங்க தான், என்ன அப்படியே உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இல்லடி, உன்னை கூட்டு போனா கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு. நான் ஏன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமாக்கா? என்ன கூட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி போயாச்சுன்னா போலீஸ்காரங்க வண்டியை நிப்பாட்டி இந்த 90 கிலோ சந்தன கட்டி எங்கடா கடத்திட்டு போறேன்னு சொல்லி போலீஸ்காரங்க அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்ல வேளை வீரப்பன் இல்ல. எங்கயா அவரு குளத்துல குதிக்க போறேங்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த சந்தன நீங்க கம்பளை முட்டிடாதுங்க, கம்பளை முட்டிடாதுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்ய முடியுமா? அந்த அம்மா நினைக்குது, இதுக்கு நான் அந்த கோயிலுக்குள்ளே இருந்திருப்பேன். இதெல்லாம் கேட்கணும் நம்ம தலைவிதி. நடுவர்களே, அவர் சந்தன கட்டன்னு சொன்னா நீங்க இத்தனை பேர் சிரிக்கீங்கல்ல, அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐயோ சொல்லக்கூடாதுக்கா. ஆனாலும் எங்க வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? சொந்தம் பந்தம் உன்னை தாராட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயாட வரணும், பெண் மனசு காணாத எந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து வீடு, என் மனசு காணாத மன்மத வானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து வீடு, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, ஓ பைங்கிரி தினமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பெயரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. இருக்கா மகிழ்ச்சி இருக்கான்னு கேக்குறேன். வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? 4 வருஷம் கோல்ஸ் இல்லைங்க வாழ்க்கை. இதுதான் லைஃப் டைம் நம்ம வாழக்கூடிய கோல்ஸ் தான் இந்த வாழ்க்கை. நடுவர்களே, இந்த வாழ்க்கையில கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கணவன் எந்த ஒரு வீட்டில் கணவனை அடக்கி மனைவி ஆட்சி செய்கிறாளோ அந்த வீட்டில் ஒரு பேயோட ஆட்சி நடக்கிறது. எந்த ஒரு வீட்டில் மனைவி அடக்கி கணவன் ஆட்சி செய்கிறாளோ அந்த வீட்டில் ஒரு பிசாசோட ஆட்சி நடக்கிறது. எந்த ஒரு வீட்டில் கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் தோற்று கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் என்னைக்குமே பூந்தோட்டமாக இருக்கப்படுவர்களே. என்னைக்குமே நம்ம வாழ்க்கை எப்படி வாழும் தெரியுமா? இந்த வாழ்க்கைங்கிற இந்த ஒரு ஜென்மத்துக்கு தாங்க, இல்லையா? எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டுமே, நீ பெருசு நான் பெருசுன்னு போய் நிக்க கூடாது. நாம 2 பேரும் தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழ்றோம் தெரியுமா? இந்த வாழ்க்கை என்னைக்குமே போராட்டமாக இருக்காது நடுவர்களே. திருமண வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, அது பூத்து குலுங்குகின்ற பூந்தோட்டமே பூந்தோட்டமே என வாய்ப்புக்கு நன்றி.